திருநெல்வேலி அல்வா எப்படி திருநெல்வேலிக்குள்ள வந்தது? முன்னாடி காலத்துல திருநெல்வேலியில சொக்கம்பட்டி ஜமீன் அப்படிங்கிற ஒரு ஜமீன் இருந்திருக்காங்க. அவங்க பயங்கர பக்திமான்கள். அவங்க ஒரு தடவ ராஜஸ்தானுக்கு ஒரு யாத்திரையா போயிருந்தப்போ, அங்க சாப்பிட்ட ஸ்வீட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு சமையல்கார குடும்பத்த அவங்க கையோட ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீடுகள்ல நெறைய குதிரை எல்லாம் இருந்திருக்கு சொக்கம்பட்டி ஜமீன்ல. குதிரைகள்லாம் எப்ப பார்த்தாலும் கொள்ளு, புல்லு இததான் தின்னுட்டு இருக்கு. டேஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட செஞ்சு குடுக்க சொல்லி கேட்டுருக்காங்க. அவங்களும் கோதுமைய அரைச்சு அதுலேருந்து பால் எடுத்து ஒரு ஸ்வீட் செஞ்சு குடுத்துருக்காங்க. அந்த ஸ்வீட் குதிரைகளுக்கு மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில ஜமீன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வர, இவங்கலாம் பிழைப்பு தேடி இந்த வேலைக்காரங்கலாம் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம். அப்படி திருநெல்வேலி பக்கம் போயிருந்தப்ப அவங்க கைவசம் இருந்த ஒரே ஒரு தொழில் சமையல் மட்டும் தான். இந்த கோதுமை களி நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு, அதுல தாமிரபரணி தண்ணிய கலந்து ஒரு நல்ல அல்வாவா குடுத்துருக்காங்க. அது பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து ஒரு சமையல்கார குடும்பத்த கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா? அந்த குடும்பம் அந்த வம்சம் பேரு தான் லாலா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் லாலா கடைகள் தமிழகம் முழுக்கவே இருக்குங்க.